கண்ணப்ப நாயனாரின் வரலாறு பக்தி இலக்கியங்களில் மிகவும் உருக்கமான ஒன்றாகும். 63 நாயன்மார்களில் ஒருவரான இவரது கதையை 1. இளமை பருவம். திண்ணன். கண்ணப்பரின் இயற்பெயர் திண்ணன். இவர் ஆந்திர மாநிலம் பொத்தப்பி நாட்டில் உள்ள உடுப்பூர் என்ற ஊரில் வேடர் குலத்தலைவனான நாகன் மற்றும் தத்தை இணையருக்கு மகனாக பிறந்தார். வேட்டை தொழிலில் மிகச் சிறந்த வீரராக விளங்கியதால் இவருக்கு திண்ணன் வலிமையானவர் என்று பெயர் வந்தது. 2. காலத்திநாதரை சந்தித்தல். ஒருமுறை திண்ணன் தனது நண்பர்களான காடன் மற்றும் நாணனுடன் வேட்டைக்குச் சென்றபோது காளஹஸ்தி மலையில் உள்ள சிவலிங்கத்தை கண்டார். அந்த லிங்கத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்குள் எல்லையற்ற பக்தி பிறந்தது. இறைவனுக்கு பசிக்குமே என்று கருதி தான் வேட்டையாடிய பன்றி இறைச்சியை சுவை பார்த்து அதில் சுவையான பகுதியை மட்டும் சிவனுக்கு படைக்கத் தொடங்கினார். 3. விசித்திரமான வழிபாடு. சாஸ்திர முறைகள் தெரியாத திண்ணன் தனது அன்பினால் பின்வரும் முறைகளில் சிவனை வழிபட்டார். மஞ்சன நீர். பொன்முகலி ஆற்றிலிருந்து நீரை கொண்டுவர கையில் பாத்திரம் இல்லாததால் தன் வாயில் நீரை சுமந்து வந்து லிங்கத்தின் மீது உமிழ்ந்து அபிஷேகம் செய்தார். அலங்காரம். காட்டில் கிடைத்த மலர்களை தனது தலையில் செருகி வந்து லிங்கத்தின் மேல் சூட்டினார். நிவேதனம். சுவைத்து தேர்ந்தெடுத்த மாமிசத்தை பன்றி இறைச்சி அன்போடு படைத்தார். 4. சிவகோசரியாரின் வருத்தம். அங்கு முறைப்படி பூஜை செய்யும் அந்தணர் சிவகோசரியார் லிங்கத்தின் மீது மாமிசம் இருப்பதை கண்டு வருந்தினார். சிவபெருமான் அவருக்கு திண்ணனின் பக்தியை உணர்த்த விரும்பினார். சிவகோசரியாரிடம் நாளை நீ மறைந்திருந்து பார், அவன் அன்பை புரிந்து கொள்வாய் என்று அசரீரியாக கூறினார். 5. கண்ணை கொடுத்த கண்ணப்பர். அடுத்த நாள் திண்ணன் லிங்கத்தின் அருகே வந்தபோது சிவலிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து இரத்தம் வழிவதைக் கண்டார். பதறிப்போன திண்ணன் மூலிகைகளை போட்டு பார்த்தும் இரத்தம் நிற்கவில்லை. உடனே ஊனுக்கு ஊன் என்ற பழமொழிப்படி தனது அம்பால் தனது வலது கண்ணை தோண்டி லிங்கத்தின் கண்ணில் பொருத்தினார். இரத்தம் நின்றது. சிறிது நேரத்தில் லிங்கத்தின் இடது கண்ணிலிருந்தும் இரத்தம் வடிய தொடங்கியது. திண்ணன் சற்றும் தயங்காமல் தனது இடது கண்ணையும் தோண்டி எடுக்க முடிவெடுத்தார். ஆனால் 2 கண்களும் இல்லையென்றால் லிங்கத்தின் கண்ணை எங்கே பொருத்துவது என்று அடையாளம் தெரியாது என்பதால் தனது கால் பெருவிரலை லிங்கத்தின் இடது கண் இருந்த இடத்தில் அடையாளமாக வைத்துக்கொண்டு தனது மற்றொரு கண்ணை தோண்ட துணிந்தார். 6. முக்தி பெறுதல். திண்ணனின் ஈடு இணையற்ற பக்தியைக் கண்டு உருகிய சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா என்று தடுத்தார். அவரது கைகளை பிடித்து தடுத்து அவருக்கு மீண்டும் 2 கண்களையும் அருளினார். அன்றிலிருந்து அவர் கண்ணப்பர் என்று அழைக்கப்படலானார். சிவபெருமான் அவருக்கு தனது வலதுபுறத்திலேயே வீற்றிருக்கும் பேற்றை முக்தி வழங்கினார். குறிப்பு: இன்றும் காளஹஸ்தி கோவிலில் முதலில் கண்ணப்ப நாயனாருக்கு பூஜை நடந்த பின்னரே காலத்தீஸ்வரருக்கு பூஜை நடைபெறும் வழக்கமுள்ளது. ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள் தென்னிந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பழமையான ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும்.